சாமியினுடைய ரத்த துளிகள் பிடித்த வீரபூமியா முத்துரக தூத்துக்குடியில் அடிபட்ட வேலை எப்படி சிலிர்த்து எழும் என்பதை காட்டுவது போல இதுவரை கண்டிராத பேரழிச்சு பெருமுழுக்கத்தோடு இன்றைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த என்னை பாச மலர்கள் தூவி வரவேற்று விண்முட்ட முழக்க ஒழிப்பி இந்த நகரத்தின் வீதிகள் வழியாக அழைத்து சென்று இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை ஒரு எழுச்சி மயமான கூட்டமாக ஆக்கியிருக்கிற என் மோனில் உதிரத்தில் உயிர் அணுக்களில் இவை பொழுதும் நீங்காமல் நிறைந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே வணக்கம். நான் பல முறை வந்திருக்கிறேன் தூத்துக்குடி நகருக்கு. கடந்த 46 ஆண்டுகளில் நான் நெல்லையில் மாவட்ட மாணவர் அணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆனால் இன்றைக்கு நான் திகைத்து திக்குமுக்காடி போனேன். தம்பி ரூஸ்வெல்ட் அவர்கள் தலைமையிலே ஒரு வீறு கொண்டு எழுந்து வந்ததை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நாம் காண்பது கனவா அல்லது நனவுதானா என்ற விலகி சென்ற சகோதரர்களுக்கு இதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நெல்லை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல என் இருதயத்தில் இடம்பெற்றவர்களை நான் தத்தவாசத்தோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதையே சொன்னார்கள். விலகி சென்றவர்கள் அந்த இதயத்தை உடைத்து இருதயத்திலே பலமான காயத்தை ஏற்படுத்தி உறுதியை கொட்ட செய்துவிட்டு போனார்கள். அவர்களை நான் எந்த விமர்சனமும் செய்ய போவதில்லை. மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தேன். உடன்புறவாத தம்பியாகத்தான் நான் கருதினேன். அவர் தந்தையார் உடல்நலம் குறைந்த போது என் தந்தையார் மருத்துவமனையில் எப்படி உடல்நலம் குறைந்து வேதனைப்பட்டாரோ அதை எண்ணி நான் வேதனைப்பட்டேன். அவர் மறைந்த போது அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த தம்பியினுடைய துயரத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். சென்றது நீ வீடாது என்று புதிதாய் பிறந்தோம். கழகத்தின் கண்மணிகளே, யுத்த களத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஏற்படுகிற நிகழ்ச்சிகளுக்காக பயணத்தை நிறுத்த முடியாது, அணிவகுப்பு நிறுத்த முடியாது. அது ஒரு 22 ஆண்டுகளாக என் சகாக்களே, உங்களின் தியாகத்தால், உங்களின் உழைப்பால், உங்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பால் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாத இயக்கமாக வீடு கொண்டு நடைபோடுகிறது. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத புதியதோர் திருப்பம் மலர்கிறது. இடையில் 2 நாட்கள், நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 26 இந்திய நாட்டினுடைய குடியரசு திருநாள். அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக 1930ஆம் ஆண்டில் ரவிநதி கரையிலே சபதம் ஏற்ற நாள். அந்த 26 ஊழல் விலங்குகளிலே இருந்து, ஊழல் ஆக்டோபஸ் கரங்களிலே இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க போர் பிரகடனம் செய்ய போகிற நாடாக மக்களவை மாற்று
எப்படி இன்று உணர்ச்சி பிரதானமாக வந்தீர்களோ என் கண்மணிகளே, நீங்கள் மதுரையை நோக்கி வாருங்கள், மதுரை என்பதற்கு வாருங்கள். நாம் காசற்றவர்கள், நெஞ்சில் மாசற்றவர்கள். நீங்கள் தருவதாக உறுதியளித்திருக்கின்ற 1,05,00,000 ரூபாய் நிதியை எண்ணி 22 வருடங்களாக கை காசை செலவழித்து, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கைப்படத்தை செலவழித்து, எல்லாம் நடுத்தர குடும்பங்கள், உழைக்கிற குடும்பங்கள், நேர்மையான குடும்பங்கள் இந்த கட்சியை காத்து வந்திருக்கிற காவல் தெய்வங்களாகத்தான் நான் என்றைக்கும் உங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து அமைந்திருக்கின்ற மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலிலே பெறப்போகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக அந்த பணியினை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார் உயிர் தம்பி ஆர்.எஸ். ரமேஷ் அவர்கள். மக்கள் நல கூட்டணி இந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜெயவேலியை கொண்டும் வெற்றி முழக்கம் எழுப்போம், வெற்றி கொடி ஏறுவோம் என்று குறிப்பிட்டார்கள். மக்கள் கவனம் நம் மீது திரும்பி இருக்கிறது. உழுதுண்டு பயிர் வளர்த்து உலகத்தை வாழ வைத்த உழவர் பெருங்குடி மக்கள் நொறுங்கி கிடக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் கவனம் நம்மை காப்பதற்கு மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. நாடும் தாக்கப்பட்டு கடலிலே கண்ணீரும் செடியும் சிந்துகிறார்களே நம் மீனவ சகோதரர்கள், அவர்கள் பேர் உழைப்பதற்கு மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி வர்க்கத்தின் தொழிலாளர் தோழர்கள், சிறு குறு தொழில் நடத்துகின்ற தொழில் முனைவோர்கள், சில்லறை வர்த்தகத்தை அழித்து விடுவோம் அந்த அந்நிய முதலீடு என்று கலக்கம் அடைந்திருக்கின்ற வியாபார பெருமக்கள், மதுவின் கொடுமையால் நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் நலிவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தாய்மார்கள், அண்ணா திமுக ஆட்சியும் வரக்கூடாது, திமுக ஆட்சியும் வரக்கூடாது என்ற எண்ணம் படைத்திருக்கின்ற நடுநிலையாளர்கள் அனைவர் உள்ளத்திலும் அப்படி என்றால் யார் அடுத்து என்ற கேள்விக்கு விடையாக அமைந்திருப்பதுதான் மக்கள் நல கூட்டணி. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நிதி நன்கொடை சீட்டுகளை முதலாக இன்றைக்குத்தான் நான் தமிழ்நாட்டிலேயே கழக பெண்மணிகளை நிர்வாகிகளை அழைத்து வழங்குவது தூத்துக்குடி திருநகரத்தில் தான். அவர்கள் 5 லட்சம் ரூபாயை தொடக்க நிதியாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட பொறுப்பாளர் உயிர் தம்பி ஆர்.எஸ். ரமேஷ் அவர்கள், மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற உயிர் தம்பி குரு யவராஜ் மத்தேரி அவர்கள், இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நெல்லை புறநகர் மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ராஜேந்திரன் அவர்கள், நெல்லை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கண்ணியத்துக்குரிய KMA நிஜாம் அவர்கள், பாத்திமா பாபு அவர்கள், சொத்து பாதுகாப்பு சேவியர் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமைச்சம், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், தொண்டரணி தம்பிமார்கள் அனைவருமே இங்கே வந்திருக்கிறார். இந்த இயக்கம் 1000 காலத்து பயிராக தலைத்து செலுத்தி மத்திய ஒரு கேள்வி எழுப்பினார். 5000 பேர் சேரப்போவதாக அவர்களே சொன்னாலும் பத்திரிகைகளில் அந்த செய்தியை வெளியிடலாமா என்று கேட்டார். 96 இப்படி இதுவரை திமுகவில் வந்து மதிமுகவில் இருந்து விலகி வந்து சேர்ந்ததாக போட்ட கணக்கை நீங்கள் பார்த்தால் 1 கோடி பேருக்கு எதற்கு இந்த
வீட்டுல நேற்றே கேட்டு உங்க கட்சி அவ்வளவு வீக்கா போயிருக்கா, இங்கிருந்து 6 சம்பள வழிதான் உங்க கட்சியை நடத்த வேண்டிய நிலைமை இருக்கா? என்ன பண்பாடு? விலகி சென்றவர்களுக்காக கேட்கவில்லை, நான் திமுக தலைமையை கேட்கிறேன். என்ன அரசியல் பண்பாடு? ஒரு இயக்கத்தில் இருப்பவர்களை வீடு தேடி சென்று நீங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதும், உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து தருகிறோம் என்று கூறுவதும், என்னென்ன பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிப்பதும், இது ஈனத்தனமான கையெழுத்து போட்டியிருக்கு. முன்னாள் துணை முதலமைச்சர் சசிகுமார் சாகடிக்கப்பட்ட போது இந்த நேரடியா சர்க்கார் கொலைகால சர்க்கார் என்று குற்றம் சாட்டி பந்த் அறிவித்தோம், பந்த் நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறுமலர்ச்சி திமுகவும் இணைந்து நடத்தினோம். ஏமாற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறேன். மதுவை கொண்டு வந்ததே நீங்கள் தானே. நான் வெயில் கலந்தரிக்கு வெயில் கொட்டுகிற மழையில் இந்த வீதிகள் வழியாக நாங்கள் உங்களாகி கொப்புளங்களாகி நடந்து சென்றனர். நம்முடைய காயல்பட்ட பீர் முகமது அவர்கள் அப்பொழுதுதான் என்னை சாலை ஓரத்திலே சந்தித்து நெருப்பு வெயிலில் நான் சாலை ஓரமாக களைத்து போய் உட்கார்ந்திருந்த நேரத்தில் மனம் பொறுக்காமல் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர். மனம் பொறுக்காமல் அவர் இல்லத்துக்கு அழைத்து சென்று என்னை சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்று சொன்னார். எங்காவது நான் ஓட்டு கேட்டேனா? மதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டேனா? இல்லை. நாடு நலிந்து விட்டது, நாசமாகி விட்டது, பஞ்சமா பாதகம் நடக்கிறது, நமது பெண் பிள்ளைகள் ரோட்டிலே பத்திரமாக நடந்து செல்ல முடியவில்லை, சின்னஞ்சிறு பிள்ளைகளும் மாணவர்களும் குடிக்கின்ற ஆபத்து வளைக்கிறது, இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டாமா என்ற எண்ணத்துக்காக நான் நடந்தேன். ஆகவே மதுவை பற்றி பேசுகிற தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அதிமுக மதுக்கடைகளை மூட மாட்டோம் என்றே சொல்லிவிட்டார். ஊழல், 2 கட்சிகளும் ஊழல், நாட்டை பாழாக்கி விட்ட ஊழல், இதிலிருந்து விடுபட வேண்டும். ஆகவே இதற்கான பிரகடனம் செய்யப்படுகிற இடம்தான் நான் வாழ ஊழல் மதுரை. காலையிலே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும், நகர செயலாளரும், நிர்வாகிகளும் நீங்கள் இந்த நிதியை தருவதாக உறுதியெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற போலத்தான் நடக்க போகிறது. எங்களுக்கே கேடு நினைக்கிறீர்கள். இதுவரை இல்லாத இந்த எழுச்சியை தூக்கக்கூடிய இதுவரை எத்தனையோ செயல்கள் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட உணர்ச்சி மயமான கூட்டத்தை தோழர்களுடைய வேகத்தை நான் பார்த்ததில்லை. நீங்கள் கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் உயிரை பத்தம் செய்கின்ற உணர்ச்சியோடு இந்த கட்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் காரணிகளிலே என் நன்றியை வைத்து